இச்சகடையானது 20 மைல்கள் தூரம் கடந்து விட்டது. இயக்குபவன் யார்? எம் சீடனா நானா? இயக்குவது நான். அவன் பாலசித்தரிடம் ஆசி உரைத்துக் கொண்டிருக்கிறான். எமது ஆசியை இயல்பு நிலையிலே அவன் உரைத்துக் கொண்டிருக்கிறான், நான் இயக்கிக் கொண்டிருக்கிறேன். இதைத்தான் நான் உணர்த்துகிறேன் அனைவருக்கும். அவரவர்கள் இயக்கப்படும் வரப்போகும் சகடைகள் எல்லாம் இயக்கப் போவது நாங்கள் இருவரும். அதனால் எவ்வித அச்சமோ சலனமோ வர எண்ணும் வருவோமா, எவ்வாறு செல்வோம், இது எவ்வாறு நடக்கும் என்ற எவ்வித எண்ணமும் வேண்டாம். வருவோம், அங்கு வந்து சேர்வோம், அங்கிருக்கும் நிகழ்வுகளை எல்லாம் காண்போம், ஆசிகளை பெறுவோம் என்ற எண்ணத்தை மட்டும் மனதிலே நிறுத்துங்கள். அவ்வாறு நிறுத்தி கொண்டிருக்கும் வேளையிலே உங்கள் மனதிலே தோன்றும் சிவஸ்வரூபத்தை மனதிலே நிறுத்தி கண் மூடுங்கள். வாழைச்சித்தரின் அருளாலும் அகத்திய பெருமானின் அருளாலும் இங்கு நிகழப்பெறும் அனைத்தும் ஆசிகளாக பகிரப்படும் உங்களுக்கு என்பதை உணர்த்துகிறேன் விஸ்வாமித்திரன். இந்நிலையிலே அதற்காகவே இதை உணர்த்துகிறேன். இங்கு யாருமின்றி தனியாக இயக்கப்படும் சகடையானது அவன் ஒருவன் மட்டுமே இயக்கி வந்து கொண்டிருக்கும் சகடையானதை 20 மைல்களுக்கு அப்பால் இயக்கி கொண்டிருப்பவன் விஸ்வாமித்திரன். இதை போல்தான் ஒவ்வொருவருக்கும் பாம்பாட்டியும் விஸ்வாமித்திரனையும் உங்களை எல்லாம் எங்களது கரங்களிலே தாங்கி சிவசபையிலே வந்து இறக்குவோம் என்பதை மனதிலே நிறுத்துங்கள். இன்பமாக வாருங்கள் சிவசபை நோக்கி என்பதை உணர்த்தி அமர்கிறேன் விஸ்வாமித்திரன். நமோ நமக. விஸ்வமித்ராய நமோ நமக.